பீட்ரூட் கப் கேக் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க, சலிச்சு எடுத்துருங்க. 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரு அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா சலிச்சும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பீட்ரூட்டை அப்படியே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ஃபில்டர் பண்ணிடாதீங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு பட்டரை உருக்கி எடுத்துக்கோங்க. நேற்று ஒரு செம்ம ஜூஸ் போட்டிருந்தேன், பார்க்கல அப்படின்னா ஹேண்டில் அட்டாக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் போல் கிளறினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது நம்ம வந்துட்டு கப் கேக் செய்கிறதுக்கான ட்ரே எடுத்து அதில் வந்து பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரிஸ்க்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா செம்ம எம்மியான கப் கேக்ஸ், பீட்ரூட் கப் கேக் சூப்பர் ஃப்ளஃபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.